என் பேர் சுமதி. தென்காசி மாவட்டத்தில் கடையத்தில் வசித்து வரோம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்காங்க. நான் ஏசப்பாவை அறியாத குடும்பம். நாங்கள் பக்தி உள்ள குடும்பமாக இருந்தோம். நாங்கள் திருச்செந்தூருக்கு மாலை போட்டு 21 நாள் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு பாத யாத்திரையாக குடும்பமாக போவோம். ஒரு 10 வருஷமாகவே போயிருப்போம். அதிகாலையிலேயே எந்திரிச்சு சாமி கும்பிடுவோம். வீட்டில் என்னென்ன உண்டோ என்னெல்லாம் படைச்சி சாமிக்கு வச்சு படைச்சி சாமி கும்பிடுவோம். ரொம்ப பக்தியாக இருந்தோம். இப்படி இருக்கும்போது 2025 எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்ததில் என்னால் எந்திரிக்க முடியலை. தலைவலி, எதுவுமே சாப்பிட முடியாது. எது சாப்பிட்டாலும் வாந்தி, எதுவுமே உள்ள கொள்ளவே இல்லை. ரொம்ப பலகீனமா நம்ம மறிச்சிருமோன்னு அளவுக்கு எனக்கு உடல் ரொம்ப பலகீனமா போயிருச்சு. முடியெல்லாம் பயங்கரமா கொட்டி, பயங்கரமா ஒரு முடி இல்லாம பயங்கரமா எனக்கு ரொம்ப கொட்டிருச்சு. என்னால எந்திக்கவே முடியாத பலகீனத்தால நான் இருந்தேன். படுத்த படுக்கலையாவே ஆயிட்டேன். என் பிள்ளைங்க தான் என்னை தூக்கிட்டு போய் என் பிள்ளைங்க தான் எனக்கு பார்க்குற அளவுக்கு பலகீனமாக ஆயிட்டேன். அம்மாவால் எடுத்து கூட சாப்பிட முடியாது. நாங்கள் தான் ஊட்டி விடணும். ஊட்டி விட்டு 2 வாய் தான் சாப்பிடுவாங்க. உடனே வாந்தி எடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு என் வலது மார்பகத்தில் ஒரு சின்ன ஒரு கட்டி வந்தது. அந்த கட்டி பயங்கர வலி, நீர்க்கட்டி இப்படி வெடுக்குன்னு தெரிச்சத மாதிரி பயங்கரமாக வலிக்கும். அந்த கட்டி என்னால் தாங்கிக்க முடியாத வலி, மரண வலியாக இருந்துச்சு. அந்த கட்டி இருக்க ரொம்ப பெருசாகிருச்சு. நைட்டெல்லாம் தூக்கமே வராது. ரொம்ப மரண பயம்னா அப்படி ஒரு மரண பயம். ஐயோ, இந்த வலிக்கு நம்ம என்னத்தையா தின்னுட்டு செத்துருவோமோன்னு மனசுக்குள்ள தோணி இருக்கு நிறைய நாள். நான் படுத்த படுக்கையாக இருக்கும்போது என்னை எங்கள் வீட்டில் மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. பிள்ளைக்கு பேய் கோளாறு இருக்குன்னு சொல்லி அந்த மந்திரவாதி ஒரு 8000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வாங்க, எனக்கு 10,000 ரூபாய் ஆகுன்னு சொல்லி, எனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு பேய் கோளாறு நீக்குதம்னு சொல்லி உள்ளே வச்சு எதெல்லாமோ செஞ்சு எனக்கு செஞ்சாங்க. 11,000 மந்திரவாதியும் வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு நைட்டு விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கணும் இந்த மந்திரம் செய்யும் போது அப்படின்னு சொன்னாங்க. நானும் விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க மந்திரம் சுடுகாட்டுக்கு போவோம், நீ தூங்குனா மந்திரம் பழிக்காது, நீ விடிய முழிங்கன்னா நான் விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நைட்டு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு பிரச்சனை குறையவே இல்லை, அதிகமாயிருச்சு. அதனால திரும்ப நான் அந்த இடத்துக்கு நம்ம இனிமே போகக்கூடாதுன்னு நாங்க போகலை. இந்த கட்டிக்காக நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே கட்டி உனக்கு பெருசாயிருச்சு, 3 கட்டி ஆயிடுச்சுமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அட்மிட் பண்ணாங்க. 3ஆவது நாள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டி எடுத்த உடனே ரிப்போர்ட்டு உனக்கு வெளியில் கொடுத்துருக்கோம், வந்த உடனே நீ ஹாஸ்பிட்டல் வாங்கினாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு 2வது செக்கப்புக்கு போனேன். அங்கே உனக்கு கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. உன் மார்பகத்தை எடுக்கணும், உனக்கு கேன்சர் செல் எல்லா பக்கம் பரவிட்டு, இந்த மார்பகத்தில் பரவி வயிறு பக்கம் எல்லா பக்கம் உனக்கு பரவி இருக்கும். அதனால நீ மார்பகத்தை எடுக்கணும், ஹீமோ கொடுக்கணும், அப்படின்னா தான் நீ உயிரோட வாழ முடியும். அதனால நீ கண்டிப்பாக அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அங்கே ஆஸ்பத்திரியிலேயே என் பாதி உயிர் போயிட்டு, இனிமேல் நம்ம உயிரோட வாழ்ந்ததில் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்து என் பிள்ளைங்க கிட்ட சொன்னேன், அம்மா நான் உயிரோட வாழ மாட்டேன், எனக்கு கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்கம்மா, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகிட்ட சொல்லி அழுதேன். இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது எங்கள் அத்தை என்கிட்ட நீ அழாத, நீ 4 அப்படி திறப்பின் வாசல் ஜபத்துக்கு வா, ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு, நீ வா போகணும்னு சொல்லி எங்கள் அத்தை என்னை 2025 திறப்பின் வாசல் ஜபத்துக்கு ஆகஸ்ட் மாதம் என்னை கடைசி தேதி என்னை கூட்டிகிட்டு போனாங்க திறப்பின் வாசல் ஜபத்துக்கு. திறப்பின் வாசல் ஜபத்துல மோகனையா சொன்னாங்க, உங்க பாவத்திலெல்லாம் நீங்க அறிக்கை இடுங்க, உங்க பாவங்கள் கழுவப்படுது, உங்க மரண கட்டுகள் நீங்கப்படுதுன்னு சொன்னாங்க. நான் என் பாவத்தை பூரா ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டேன். அப்பா உங்க இடத்துல வந்திருக்கேன், எனக்கு யாரும் இல்லப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நீங்களோ கைவிடாத தேவன், நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கண் கலங்கி நின்று அழுதேன். ஜெபம் முடிஞ்ச உடனே நான் மேடை ஏறி ஜெபம் பண்ண போனப்போ ஜாய்ஸ் மேடம் எனக்கு என்ன தடவி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது தன்னால் கீழே விழுந்தேன்.
கீழே விழுந்து என்னுள்ளேருந்து ஒரு இருட்டாவி வெளியே போனதை நான் உணர்ந்தப்போ என்னை 2 பேர் சேர்ந்து தான் தூக்குனாங்க. ஜெபம் பண்ணி ஒன்று ஆசீர்வதிச்சிட்டாரு ஆண்டவர்னு அந்த ஜாய்ஸக்கா சொல்லி என்னை அனுப்புனாங்க. ஜெபம் முடிஞ்சு 3ஆவது நாள் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்தப்போ எனக்கு எல்லாம் நார்மல் இருந்துச்சு, கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. டாக்டர் கேன்சர் இல்லைன்னு சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் நார்மல்னு ரிப்போர்ட்டில் வந்தப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ என் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்கேன். துணி துவைக்க, பாத்திரம் தைக்க, எல்லா வேலைகளுமே நான் செய்கிறேன். பிள்ளைங்க எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நான் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு வரேன். ஏசப்பா தான் உண்மையான கடவுள். ஏசப்பா என் கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறாரு, வசனத்து மூலம் பேசுகிறாரு. 3 மணிக்கு அதிகாலையில் ஆண்டவர் என்னை எழுப்புறாரு. ஜெபம் பண்ணுறோம் நாங்கள். அவர் இவ்வளோ பெரிய நோயிலிருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டில் எப்படி இருண்டு கிடந்த வீட்டை வெளிச்சமாக்கியிருக்காரு. அவர் தானே உண்மையான கடவுள். ஏசப்பா எது 1 ரூபா கூட என்கிட்ட வாங்கலை, எனக்கு உயிரை கொடுத்துருக்காரு. 20,000 கொடுத்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மரணப்படுக்க. ஆனால் 1 ரூபா கூட வாங்காமல் ஆண்டவர் என் சுகத்தை கொடுத்துருக்காரு. என் பிள்ளைங்களை ரொம்ப அடிப்பேன், தூசணமாக கெட்ட வாய் பேசுவேன். நான் என் பிள்ளைங்களை ரொம்ப கெட்ட வாய் பேசுவேன், அடிச்சிருக்கேன். ஆனால் இப்போ என் பிள்ளைங்களை நான் தூசணமாக பேசலை. என் பிள்ளைங்கள் மேலே பாசமாக, எப்படி தாய் எப்படி பாசமாக இருக்கணுங்கிறது ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளாக உணர்த்துறாரு. முன்னாடிலாம் வயல்காட்டுக்கு போனால் மற்ற வயலில் கிடக்கதை நம்ம எடுப்போம், ஒரு கீழே கிடந்தாலும் ஒரு அதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் நீ செய்யாத அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல ஆண்டவர் என் கூட பேசுறாரு. நான் இப்போம்லாம் எந்த பொருளையும் தூக்க மாட்டேன். முன்னாடி எங்கள் வீட்டுக்கார்ட்ட உங்கள் அம்மா அதை செய்தாங்க, இதை செய்தாங்க, இது செய்ய மாட்டேக்காகன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ அவங்க தான் எனக்கு எல்லாம் செய்கிறாங்க, அவங்க தான் எனக்கு அம்மா மாதிரி பார்க்காங்கன்னு இப்போ என் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பாவம்னு ஆண்டவர் திட்டாரு. அவங்களும் உன்னை போகிற ஒரு தாய். இப்போ மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை கிடையாது. முன்னாடி நாங்கள் சண்டை போட்டுப்போம். அந்த 1 மாதத்தில் நாங்கள் மாமியார் மருமகளும் அம்மா பிள்ளை போல இருக்கோம். இன்னைக்கு அவளை உயிரோடு வச்சிருக்காங்கன்னா அந்த இயேசு மாத்திரம்தான். அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. அவரே உண்மையான தெய்வம். நாங்கள் விசுவாசிக்கிற ஐயா. புதிய இதயம் உனக்கு தந்து புதிய சிந்தையும் அருளிடுவேன். பாவத்தின் வல்லமை அழிந்தது, பரிசுத்தம் உன்னில் பிறந்தது. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதத்தின் இரவு அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஆனால் நமக்குள்ள சில நேரத்தில் நமக்குள்ள தவறான விசுவாசம், தவறான நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குது. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, நான் அதை படித்து காட்டுறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. கொர்நேலியு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கொர்நேலியு அதாவது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொர்நேலியு அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனம். இவன் கொர்நேலியு அப்படின்றவன் 100க்கு அதிபதி, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவனுக்கு கீழே ஒரு 100 சேவகர்கள், போர் சேவகர்கள் இருக்கிறாருங்க. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய இடத்துல இருந்து நல்ல வசதியான சம்பாதிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு மனிதன் தான் இந்த கொர்நேலியு. கொர்நேலியு பார்த்தீங்க, அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவன். அவனுக்கு தெய்வம் இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாரு, கடவுள் பக்தி இருந்த. நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது, கடவுள் இருக்காரோ இல்லையோன்ற ஒரு டவுட்டான நிலைமையிலே இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, கடவுளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, கடவுளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இன்னும் சில பேர் கடவுள்ன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே போகாமல் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் கொர்நேலியு கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரு, பக்தி உள்ள மனிதன், எப்பொழுதும் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார், எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் கொர்நேலியு இருந்தார். ஆனால் அவருக்கு இயேசுவை தெரியல.
பேதுருன்ற ஒருத்தர் அவருக்கு வந்து இயேசுவை குறித்து சொல்கிறாங்க. இயேசு யார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பின்னாடி வாசிச்சிங்கன்னா 42வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அன்றியும் இயேசுவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இது வந்து இயேசுவை குறித்து பேதுரு கொர்நேலியு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கிறார். இயேசுதான் வந்து பரிசுத்தம் உள்ளவர், இயேசுதான் வந்து பரலோகத்திலிருந்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தவர், கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாயம் தீர்ப்பார், நீங்கள் மறிச்சதற்கு அப்புறமும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறது இயேசுதான், இப்படின்ற காரியத்தை அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது கொர்நேலியு ஒரு பயபக்தி உள்ள மனிதன் தான், கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன் தான், எப்பொழுதும் வந்து அவன் வந்து வேண்டுதல் செய்கிறவன் சாமி கும்பிட்றவனா இருந்திருக்கிறான். ஆனால் அவன் இயேசுவை பற்றி தெரியல, தவறான நம்பிக்கைக்குள்ள இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கொர்நேலியு இருந்திருக்கிறான். என்ன நல்லவங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட நல்லவங்களா இந்த உலகம் இவன் நல்லவன், இவன் பக்தி உள்ளவன், இவன் தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு என்னதான் இந்த உலகம் நீங்களை குறித்து சாட்சி சொன்னாலும் இயேசுவை நீங்கள் அறியலை அப்படின்னா அது தவறான நம்பிக்கை தான். இயேசு மேலே வைக்காத விசுவாசம் தவறான விசுவாசம்தான். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஒருவேளை இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் பாவமாக தான் கருதப்படும். நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில், பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்க. தவறான நம்பிக்கைக்குள்ளே இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுக்கிட்ட வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். இம்மையில மட்டும் இல்லை, மறுமையிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சம்பவம் சொல்கிறேன். தேவனுடைய கூடாரத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரி ஜெபிக்க வந்துருந்தாங்க. எதுக்காக உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க என்ன காரியம் சொன்னாங்க தெரியுமா? ஒரே பலவீனமாக இருக்கு, நானும் இயேசுகிட்ட விசுவாசமாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து இந்த பலவீனம் வந்து சரியே ஆகலை, எப்போவுமே எனக்கு உடம்பு சரியில்லாமையே இருக்குது, எப்போவுமே எனக்கு கால் வலி கை வலி எல்லாமே இருக்குது, எனக்கு உடம்பு சரியாகணும், அதனால நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு விசுவாசமாக இயேசு தான் எனக்கு அற்புதம் செய்வாருன்னு சொல்லி நான் தொடர்ந்து எல்லா மீட்டிங்க்கும் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். கூடாரத்தில் டெய்லி வந்து சுகமளிக்கிற ஜெபம் நடைபெறும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபம் நடைபெறும், எல்லாத்துக்கும் நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. எனக்கு உள்ள ஒரு கேள்வி, இவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறாங்களே, சாரி பலவீனமாகவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கும்போது அவங்க கையில் ஒரு பாட்டிலை பார்த்தேன். அவங்க பாட்டிலில் என்ன வச்சுருந்தாங்க தெரியுமா? ஒரு அழுக்கு தண்ணி வச்சுருந்தாங்க. இந்த தண்ணியை நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்கப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இது கூடாரத்துலேருந்து பிடிச்ச தண்ணி, இந்த கூடாரத்தில் இருக்க மண்ணை நான் அள்ளி போட்டு நான் இதை குடிக்க போகிறேன், அது குடித்தா வந்து இந்த இடத்துல அற்புதம் நடக்குதுல்ல, எனக்கு சுகம் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எந்த தண்ணியுமே கிடையாது, இங்கே இருக்கிற போர் வாட்டர் தான் இங்கே எல்லாருக்கும் குடிக்க கொடுக்குறாங்க. சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில எல்லாருக்கும் குடிக்க கொடுக்குற போர் வாட்டர், அதை குடித்தா எப்படி அற்புதம் நடக்கும்? இயேசு தான் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். அப்போ பாருங்கள், ஒரு தவறான நம்பிக்கை எப்படி, இங்கே இருக்கிற தண்ணியை பிடிச்சா அற்புதம் நடக்கும், இங்கே இருக்கிற தண்ணியை குடித்தா எனக்கு வாழ்க்கையில் சுகம் கிடச்சிரும் அப்படின்னா இது ஒரு தவறான நம்பிக்கை தானே. இந்த மாதிரி நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எப்படி உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், எப்படி உங்களுக்கு அற்புதம் நடக்கும்? இயேசுவோட வீட்டில் தானே இந்த தண்ணி கிடைக்குது அப்படின்லாம் வேற சொன்னாங்க. அப்போ நம்ம நம்பிக்கை நமக்கே தெரியாமல் வேற ஒரு இடத்துல இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்குது? நிஜமாவே இயேசு மேலே தான் இருக்கா? இயேசுவை தான் நம்பி இருக்கிறீங்களா? இயேசு தான் எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேற ஏதாவது ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களை நிதானிச்சு பாருங்கள். இல்லை இயேசுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் இயேசு கிட்ட வாங்க, உங்கள் விசுவாசத்தை இயேசு மேலே வைங்க. இயேசு தான் எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு தான் எனக்கு அற்புதம் செய்ய சிலுவையை சுமந்தார், கடவுள் பரலோகத்திலிருந்து மனிதனா இயேசுன்ற பேரில் ஏன் பாவத்தை சுமக்கிறதுக்காக, ஏன் வியாதியை போக்குறதற்காக வந்தார் அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒரு அருமையான சாட்சியை கேட்டீங்களா? சகோதரி சுமதி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. கேன்சர் வியாதியிலேருந்து இயேசு சுகம் கொடுத்துருக்கிறார். இயேசு அறியாதவங்க, இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்க, பக்தியோடு இருந்திருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே பாருங்கள், பிசாசு போராட்டமாக இருக்குமோ அப்படின்னு தப்பான யோசனைகள், தப்பான காரியத்துக்குள்ளே, தப்பான ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க இயேசு அறியாதவங்க தான், ஆனால் தப்பான காரியத்தை தேடி போயிட்டாங்க.
என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிசாசு பாட்டத்தினால வருதா, வியாதிஸ்வால வருதா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும். இயேசுவை தேடி இயேசு கிட்ட வந்தாங்க, ஜெபித்தாங்க, அந்த போராட்டம் மாறிச்சு, சுகம் உண்டாச்சு. நீங்கள் தானே பாருங்க, கேன்சர்லேருந்து இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மறுபடியும் இயேசு கிட்ட கொண்டு வாங்க. தவறான நம்பிக்கைக்குள்ள இருக்கிறீங்களா, இயேசு கிட்ட வாங்க. இன்னைக்கு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நீங்கள் எனக்காக சிலுவையில் நீங்கள் ரத்தம் சிந்தினீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீங்கள் சிலுவை சுமந்ததை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் பாவத்தை மன்னிங்க. எனக்குள்ள நிறைய பாவம் இருக்குது, தவறான நம்பிக்கைகள் இருக்குது, அதை மன்னிங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே, அப்பா பாவம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, அதை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை பாய்ந்து செல்லட்டும். பலவீனப்பட்டு இருக்கிற உறுப்புகளில் உங்களுடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாகப்பா. எந்த போராட்டத்தில் வியாதியில் இருக்கிறாங்களோ அந்த வியாதியிலிருந்து நீங்கள் ஒரு சுகம் தாங்க. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிலிருந்து ஒரு சுகம் தாங்க. முடியாத சூழ்நிலையில், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீங்கள் விசுவாசத்தினால நீங்கள் பலப்படுத்துங்க. அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனையிலிருந்து நீங்கள் அவங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிலைமையில் ஆண்டவரே, நடக்க முடியாத எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எதிர்காலத்தை குறித்த பயத்தை மாற்றுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை தாங்க. நீங்கள் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க, பயப்படாதீங்க. எல்லா காரியத்தையும் இயேசு மாறுதலா முடிய பண்ணுவார். ஆமென். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.